ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன். இந்த வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாளாக ஆயிருக்கா? ஆமாங்க, இன்றைக்கி நாம் கும்பகோணத்தில் கருவாட்டு குழம்பு முருங்கைக்காய் போட்டு சூப்பராக வைப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, இதோட 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அதோட தக்காளி, ஒரு முருங்கைக்காய். நான் இந்த கருவாடை சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஒரு 2-3 டைம் கழுவி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சின்ன எலுமிச்சம்பழ சைஸில் புளி. இது மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம். இதில் தாங்க நான் இன்றைக்கி சுட சுட கும்பகோணம் ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் பொன்னிறமாக வரட்டும். அதுக்குள்ளே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கைப்பிடி அளவு உரித்த வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வறுத்து விட்டுறலாம். நம்ம சமையலை மறுபடியும் டெய்லி 1-2 போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா கால் வலிங்கிறதுனால என்னால் சமையல் நின்று ரெக்கார்ட் பண்ண முடியலை, அதனால தான் நான் போடலை. இப்போ மறுபடியும் 1-2 போடுறேன் என்னால் முடிஞ்ச அளவு. இப்போ பூண்டு நல்லா வருந்ததும் வெட்டி வச்ச பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வெட்டி வச்ச 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த பழமாக இருக்கும், இதை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற ஊர்லலாம் முருங்கைக்காய் சேர்த்துக்குவாங்களான்னு தெரியலை. கும்பகோணத்தில் கருவாட்டு குழம்போட முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துக்குவோம் கும்பகோணத்தில். நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இதோட நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நம்ம புளிக்குழம்புல என்னென்னலாம் சேர்த்துக்குவோமோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த கருவாட்டு குழம்புல சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி ஆச்சி மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள். நான் மசாலா பொடி இன்றைக்கி தான் அரைக்க கொடுத்துருக்கேன், சாயந்தரம் தான் வரும். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிட்டேன். 10 ரூபா பவுடர் தான், 50 கிராம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நாம் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கருவாடு கொதிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை வெங்காயம் தக்காளி வதக்கும் போதோ சேர்த்துக்கக்கூடாது, கரைஞ்சி போயிடும். அதனால தாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஒரு கொதி வந்துடுச்சு. இதோட நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். புளி ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவு சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி தலை கொதிக்க வந்தாங்க நம்ம கருவாடு சேர்த்துக்கிறணும். பாருங்கள், சூப்பராக கொதிச்சிருக்கு. நல்லா சுடு தண்ணியில் போட்டு கருவாடை ஊற வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த கவுள் வாடை வராது, அந்த கருவாடோட ஸ்மெல் எதுவுமே வராது. ஆனால் குழம்பு கொதிக்கும்போது அப்படி ஒரு கமகமன்னு வாசனை வருங்க. மீன் குழம்பே தோற்று போகிற அளவுக்கு இந்த கருவாட்டு குழம்பு இருக்கும். இதில் நான் குச்சி கருவாடும் இன்னொரு கருவாடும் சேர்த்துருக்கேன். அது பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று தான் தெரியும் எனக்கு, குச்சி கருவாடு, இன்னொன்று என்னன்னு தெரியல. இப்போ பாருங்கள், நம்ம கருவாடெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம கருவாடு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அருமையாக வெந்திருக்குங்க. இதை நான் உங்களுக்கு அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கருவாடு கொஞ்சம் கூட கரையலை. இந்த பூண்டு கூட நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்த பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி கருவாட்டு குழம்போட நிறைய பூண்டுலாம் சேர்த்து கொடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதே மாதிரியே நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கும்பகோணம் ஸ்டைல் கருவாட்டு குழம்பு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.